NCERT 12th Physics Chapter 3 Exercise 4.2. A long straight wire carries a current of 35 amps. What is the magnitude of the field B at a point 20 cm from the wire? ஸோ ஒரு பெரிய ஒயர் இருக்குது. ஸோ யூஸ்வலாக ஒயர் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. தட் இஸ் 35 ஆம்ஸ்ன்னு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. மேக்னெட்டிக் அட் அ பாயிண்ட் 10 சென்டிமீட்டர் ஃப்ரம் த வயர். ஒரு வயர்லேருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் ஆஃப்டர்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன வருது, ஆம்பியர் சர்க்யூட்டலாக. ஸோ ஆம்பியர் சர்க்யூட்டலால் நமக்கு டேரெக்டாகவே ஃபார்முலா நமக்கு தெரியும். B is equal to what? mu naught I by 2 pi r. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததில் பார்த்தோன்னா mu naught I by 2rன்னு வந்திருக்கும். ஸோ இது என்னது, ரேடியஸ்னு பார்த்துருப்போம். தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சர்க்கிள் ஆஃப் காயில்னு. இது என்னது, டிஸ்டன்ஸ். இந்த ஆர் வந்து டிஸ்டன்ஸ். ஸோ இதில் கவனமாக இருந்துக்கணும். ஓகே, சரி. இப்போ கிவன் எழுதணும் அப்படின்னா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, current they have given, it is 35 amps. Okay, and the distance r is what, 20 centimeter. So this one I'm going to convert to meter. So 10 power minus 2 meter னு வரும். இப்போ magnetic field தானே, so B டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாமே. So B is mu naught value என்ன, 4 pi into 10 power minus 7 into I என்ன 35 divided by 2 pi into r என்ன 20 into 10 power minus 2. So pi cancel, 2 and 4 get cancelled, so 2 ஆகும். So இங்கே 2 and this one gets 10 ஆகும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 35 by 10. 35 by 10 3.5 into 10 பவர் minus 7, கீழே minus 2 இருக்குது. ஸோ மேலே போச்சுன்னா plus 2 வரும். ஸோ your answer will be 3.5 into 10 power minus 5 Tesla. So B is equal to 3.5 into 10 power minus 5 Tesla. ஸோ இதுதான் செகண்ட் உன்னுடைய ஆன்சர்.